லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நபியா? மஹதி அலைஹிஸ்ஸலாம் எப்போ வருவாங்க? ஏஜூஜ் மோஜூஜ் இப்போ எங்கே இருக்கிறாங்க? இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் மக்கள் அதிகமாக நேரம் செலவழித்து சர்ச்சை செய்கிற கேள்விகள். சூரா கஹஃப்ல குகைவாசிகளின் எண்ணிக்கையை பற்றி மக்கள் சர்ச்சை செய்வதை அல்லாஹ் விவரிக்கிறான். அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு கடந்த காலத்தில் சொல்லலை, மாறாக அவர்கள் கூறுவார்கள் அப்படின்னு எதிர்காலத்தில் சொல்லி காட்டுறான். தங்களுக்கு பயனளிக்காத விஷயங்களை பற்றி சர்ச்சை செய்பவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் இருந்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நமக்கு இது உணர்த்துது. அல்லாஹ் நினைச்சிருந்தா குகைவாசிகளின் எண்ணிக்கையை நமக்கு சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்லலை. ஏன்னா குகைவாசிகளின் எண்ணிக்கையில் நமக்கு படிப்பினை இல்லை. குர்ஆன் சொல்லும் வரலாற்று சம்பவங்கள் வெறும் தகவல்கள் தரும் கதைகள் அல்ல. நாம படிப்பினை பெற்று நேர்வழி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வரலாற்று சம்பவங்களை சொல்றான். இன்னும் நம்ம சுத்தி என்ன நடக்குது பாருங்க. எவ்வளவு தேவையில்லாத விவாதங்கள், தர்க்கங்கள், கேள்விகள், இதெல்லாம் நம்மளுடைய நேரத்தை எவ்வளவு வீணாக்குது. இதுக்கெல்லாம் நேரத்தை செலவழிக்கிற நாம ஹுஷுவோட தொழுகையை பத்தி தொழுறதுல கவனம் செலுத்துறது இல்ல. நம்மளுடைய குணங்களை நற்குணங்களா மாத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதுல அலட்சியமா இருக்கிறோம். ஏழைகளுக்கு உதவுதல் பத்தி பாராமுகமா இருக்கிறோம். எதுவெல்லாம் நம்முடைய மறுமைக்கு பயன் தருமோ அதில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த சூரா கஹஃப் வசனம் கற்றுத்தருது. அடுத்த முறை நீங்க ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அல்லது ஒரு சர்ச்சைகளில் பங்கெடுக்கிறதுக்கு முன்னாடி, இது என்னுடைய மறுமைக்கு பயன் தருமா, அல்லாஹ்வோடு என்னை இது நெருக்கமாக்குமா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க.